வீட்டிலேருந்து எப்படி வராங்களோ அது தெரியாது. இங்கே கோர்ட்டுக்குன்னு வந்தாச்சா வக்கீலுக்கு வந்து ஒரு எப்படி நடந்துக்கிறதுன்னு தெரியாது. பெரிய பாவம். ஹோட்டல்ல ஆமாங்க, பாவம் அப்படின்னாலும் அவங்க நினைக்க மாட்டாங்க. இன்னைக்கு கோர்ட்லேயும் அப்படித்தாங்க. இப்போ ரீசனாக வந்து இந்த தீபாவளிக்கு முன்னால் 2 நாளைக்கு முன்னால் அந்த இலவச சட்ட ஆலோசனை குழுன்னு ஒன்று இருக்குங்க. அங்கே ஒருத்தர் சொன்னார், அங்கே போய் சொல்லுங்க அப்படின்னாங்க. அங்கே போனால் அந்த அம்மா என்ட்ரி பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீதிபதி திட்டினா அப்படின்னா நான் போய் கண்டுபிடிக்க முடியுமா? உங்கள் வக்கீலை போய் பார்க்க சொல்லுங்கள் அப்படின்னா, அப்புறம் நீங்கள் எதுக்கு அந்த உத்தியோகத்தில் இருக்கிறீங்க? நானே செய்யறதுக்கு நீங்கள் எதுக்கு அங்கே உட்காந்துக்கிறீங்க? இப்படியெல்லாம் வந்து இவங்க எது எடுத்தாலும் தப்பிக்கிறது தான் பார்க்குறாங்க. இவங்களுக்கு என்ன வேணும்? சம்பளம் மாதமான வேணும். இது மக்களுடைய வரி பணம் நம்ம புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க. இப்போ ரீசனாக வந்து ஒரு சின்ன ஒரு ஹோட்டலுக்கு போய் நான் வந்து இந்த கிரைண்டரெலாம் விட்டு போட்டு இப்போ வந்து கூலி வேலை செஞ்சுருக்கிறேங்க. மெக்கானிக்கல் கூலி வேலை பண்ணிட்டு இருக்குன்னு கோயம்புத்தூர் வந்து கீதா ஹோட்டல்னு ஒரு பெரிய ஹோட்டல். உங்களுக்கு இன்றைக்கி 1000 கோடி ரூபா சொத்து இருக்கும். அதில் போய் செஞ்சுட்டு வெளியே வரும்போது, வெளியினா எந்திரிக்கிற போது அந்த உளுந்து, அந்த மாவட்ட இடத்துல வந்து உளுந்து தண்ணி கழுவி அங்கேயே ஊற்றுவாங்க. ஊற்றும்போது அதை நான் அந்த இதில் நடக்கிற போது கீழே விழுந்து வெறும் பாறை போட்டு வச்சுருக்காங்க, கல். இப்போ இந்த மாதிரி சிமெண்ட் தர அந்த மாதிரி இருந்ததுன்னா விழுந்தால் இன்னும் அடிபடாது. உளுந்து அந்த பாறையில் விழுந்து கால் எலும்பு வந்து முறிஞ்சு போச்சு பின்ன ரைட் சைட்லிங்க. அந்த முறிஞ்சு போனதுக்கு பிற்பாடு அவங்களே கொண்டு ட்ரீட்மெண்ட் பார்த்து எல்லாம் பண்ணி பாதியில் விட்டு போட்டு வந்துட்டாங்க. முழுவதும் இது பண்ணல. இப்போ அந்த கேஸ் போட்டுக்கிறேங்க. அந்த அம்மா வந்து லேபர் கோர்ட் அந்த நீதிபதி கூட யானை ஏதாவது ஆமை வேகன்னு சொல்லுவாங்க, அதை விட மோசமாக பண்ணிகிட்டு இருக்குங்க. இப்படி நீதிபதி வந்து எதுக்கு இருக்காங்கன்னு எனக்கே புரிய மாட்டேங்குதுங்க. மக்களுக்காக இருக்காங்களா, இல்லை அரசியல்வாதிகளுக்கும் பணக்காரர்களுக்கும் இல்லை அதிகாரிகளுக்கும் இருக்காங்களான்னு எனக்கு புரிய மாட்டேங்குதுங்க. இப்படி தான் நடந்துட்டு இருக்குது. ஓகே, இவ்வளோ பண்ணுறீங்க, இவ்வளோ புக்கு எழுதுறீங்க, இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. உங்களுக்கு பிள்ளைகள் ஏதாச்சும்? யாருமே கை கொடுக்குறது இல்லைங்க. ஃபஸ்ட்டு ஒரு சம்சாரத்துக்கு 2 பையன், அவங்க போட்ட ஆட்டத்தில் தான் நான் வேண்டன்னு நம்ம கோர்ட்டுக்கு போய், ஏன்னா அவனும் ஆம்பளை ஆகிட்டா நம்மளும் ஆம்பளையாக இருக்கா, 2 பேரும் சண்டை போட்டோன்னு வைங்க, யார் ஒருத்தர் கொலை பண்ணிக்குவோம். அதனால வேண்டாம் அப்படின்னு இது பண்ணிச்சு. இவங்க வேண்டான்னு சொன்னால் நீ கோர்ட்டுக்கு போனால் இருங்க அவங்களுக்கு சப்போர்ட்டாக பேசுகிறாங்க. அப்போ அவங்க ஏதோ பணம் வாங்கியிருப்பாங்களாட்டாக்கு அந்த நீதிபதி. எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குதுங்க.